ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த இரண்டாம் ஆராதனையில் வரவேற்கிறேன். பாஸ்டர் அவர்கள் வெளியில் போயிருக்கிறார். எனக்கு ஒரு மாதம் முன்பே எனக்கு செய்தி கொடுக்கணும் என்று அழைப்பு கொடுத்திருந்தார். நானும் முதல் ஆராதனையிலும் இந்த இரண்டாம் ஆராதனையிலும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன். உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்க எனக்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பெத்தேல் மிஷன் சர்ச் காட்டாத்துறை எனக்கு புதிதல்ல. 1993 நம்ம ஃபவுண்டர் ஐயா அவர்கள் ஆஃபீஸில் சந்தித்தேன். அப்போதான் எனக்கு அவங்க உற்சாகப்படுத்தி கேசட், அப்போல்லாம் கேசட் மெசேஜ் எனக்கு கொடுத்து ஊழியத்தின் பாதையில் என்னை ஜபித்து ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்தி அனுப்பினார்கள். தேவ கிருபையினால் இன்றைக்கு நாங்கள் இந்த 33 ஆண்டு காலம் ஊழியத்தில் 18 நாடுகளுக்கு போய் ஊழியம் செய்யவும், இந்தியாவில் எல்லா பகுதிகளிலும் ஊழியம் செய்துக்கிட்டுருக்கேன். நம்மளுடைய சபையில் வட இந்திய ஊழியத்துக்கு நிறைய பேர் நாங்கள் சேர்த்துட்ருக்கேன். போன முறை நான் நவம்பரில் ஹிந்தியில் இங்கே ஒரு செய்தியை கொடுத்தேன் வட இந்திய ஊழியர்களுக்காக. தமிழ்நாடு ஊழியர்களுக்கும் கொடுத்துருக்கிறேன் 2 முறை உபவாச ஜபத்திலும். இன்றைக்கு ஆராதனையிலே கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 2வது சபையினுடைய சீனியர் பாஸ்டர் காலை பையா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்ததுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த காலை வேளையிலே நம்ம தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சின்ன ஜபம் செய்வோம். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தில் உம்முடைய பலிபீடத்திலே அடியான் நிற்கிறேன். இன்றைக்கும் கர்த்தாவே, உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகள் எங்களை சந்திக்கட்டும். மாம்சமோ இரத்தமோ அல்லாமல் தேவ ஆவியானவர் மட்டும் எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற கர்த்தர் இன்றைக்கும் எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கட்டும். எங்கள் செவிகளை விருத்த சேதனம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அர்ப்பணம் பண்ணி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் தம்முடைய ஆலயத்துக்கு நம்மை கொண்டு வந்து நம்மை மகிழ பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆலயத்தில் நம்ம துக்கத்தோடு என்ட்ரி பண்ணாலும் ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாக்கி தான் அனுப்புவார். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். Book of John Gospel chapter 7 verse 53. பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். ஆமென். என்ன பாஸ்டர், அவ்வளோதானா வசனமே? ஆமாம், அவ்வளோதான். அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். ஆமென். என்னுடைய செய்தியுடைய தலைப்பு வீட்டுக்கு போனார்கள். They went to their house. They went to their house. இன்னைக்கு தலைப்பு அதுதான். திருச்சபையில் இருந்து சர்ச்சு முடித்து நேராக காட்டுக்கா போவீங்க? எங்கே போவீங்க? வீட்டுக்கு தான் போவீங்க. அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு சர்ச்சு முடித்து வீட்டுக்கு போனால் அங்கே நம்முடைய ரோல் என்ன, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். குறிப்பு எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு செய்தியை ஆயத்தம் பண்ணுறதுக்கு பல மணி நேரம் உபவாசித்து ஜெபித்து கர்த்தர் பாதத்தில் காத்திருந்து வசனங்களை நாங்கள் பெறுகிறோம். அந்த வசனங்கள் நீங்கள் இந்த காதில் கேட்டு இப்படி விட்டுட்டு போகிறதுக்கு அல்ல. 1992 ரட்சிக்கப்பட்டேன். அன்று முதல் இன்று வரைக்கும் நான் எந்த செய்தியை கேட்டாலும் குறிப்பு எடுத்துக்கொள்ளுவேன். அதை வீட்டில் போய் ரிவிஷன் பண்ணுவேன், தியானிப்பேன். அது எனக்கு மிகுந்த பலனை கொடுத்தது. வீட்டின் ஆசீர்வாதத்துக்காக தான் நம்ம சர்ச்சுக்கு வருகிறோம். சர்ச்சுக்கு வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போன பின்னே சர்ச்சில் நம்ம எதை கற்றுக்கொண்டோமோ அதை நம்ம வீட்டிலே அபியாசிக்கணும். வீட்டுக்கு போகிறோம், எதற்காக போகிறோம்? இளைப்பாற, அன்பு செலுத்த,
உண்ண உறங்க உறவாட. அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்குள்ளார நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கிறது? வேதத்தின் வெளிச்சத்தில் இன்னைக்கு நாம் வசனத்தை தியானிக்கலாம். நான் வீட்டுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு வந்தால் என்னுடைய பாவத்தையும் என்னுடைய கஷ்டத்தையும் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது நான் எப்படி போகணும்? சமாதானத்தோடு போகணும். வீட்டுக்கு போயிட்டு அங்கே நான் கற்றுக்கொண்டதை என் குடும்பத்திலே நான் அப்ளை பண்ணி அப்பியாசிக்கப்போம். அந்த காலத்துலலாம் நாங்கள் ஹிந்துவில் பிராமணனாக வாழ்ந்தேன், ஐயங்கார் மாதிரி. அப்போது ஆலயத்துக்கு போனோம்னா அந்த கோவில்களுக்கு போவிட்டு வீட்டுக்கு தான் போவோம், வேறு எங்கேயும் போக மாட்டோம். ஹோட்டலுக்கோ இல்லை ஷாப்பிங்கோ வேறு மற்ற வீட்டுக்கு போக மாட்டோம். கோவிலுக்கு போயிட்டு நான் நேராக வீட்டுக்கு போவோம். இப்போ கிறிஸ்தவர்களாகிய நம்ம என்ன பண்ணுறோம்? சர்ச்சுக்கு வந்துட்டு மற்ற எல்லா காரியத்தையும், ஷாப்பிங் போயிடுறது, மார்க்கெட்டுக்கு போயிடுறது, சிக்கன் வாங்குறது, மட்டன் வாங்குறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியாக வீட்டுக்கு போகிறோம். அந்த காலத்துலலாம் எங்கள் தாய் தகப்பன்மார் கோவிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு போவோம். ஹிந்துவாக இருக்கும்போதே நாங்கள் அந்த பிரயாசத்தை அப்பியாசத்தை பண்ணினோம். எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, கோவிலில் பெறுகிற அந்த ஆசீர்வாதம் அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஆலயத்தில் இருக்கிறதான அந்த அபிஷேகத்தோடு வீட்டுக்கு போய் வீட்டில் உள்ளவர்களோடு சேர்ந்து ஜபித்து அந்த ஆசீர்வாதத்தை வீட்டில் ஸ்தாபிக்கணும். இன்னைக்கு நவீன காலத்தில் எல்லாம் மாறிப்போச்சு. ஆலயத்திலிருந்து நேராக தங்கள் சொந்த ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு தான் நம்ம உள்ளே வரும்போதே. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி நம்ம வேத வசனத்திலிருந்து வெளிச்சோம். ஏன் ஆலயத்துக்கு வருகிறோம்? தமிழ்நாட்டில் இருந்த ஒரு கவியரசு கண்ணதாசன் சொல்லுவான், நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி. இந்த ஆலயத்தில் நான் நிம்மதி அடைந்து அபிஷேகம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு நேராக நான் வீட்டுக்குள்ளே போய் அதை வீட்டுக்குள்ளே எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ளணும். நம்ம ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரோம்? பயத்தோடு, பக்தியோடு, நடுக்கத்தோடு, சாந்தமாக, நிதானமாக உள்ள வரோம். அப்படி தானே வரோம். பிறரை பார்த்தா என்ன பண்ணுறோம்? ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர். ஆனால் வீட்டுக்கு போகும்பொழுது வேற ஒரு கேரக்டராக மாறிவிடுகிறோம். நம்ம நடிகர் திலகத்தை விட மகா பெரிய நடிகர்கள். நம்ம யாரு? டபுள் கேரக்டர் பண்ணுறோம், டுயல் ரோல் பண்ணுறோம். நம்முடைய ரோல் சர்ச்சில் ஒரு மாதிரி பதவிசாக வந்து சோத்திரம் பிரதர், சத்தமே வராது, சோத்திரம் சிஸ்டர், அப்படியே இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு வர மாதிரி வந்து வீட்டுக்கு போனால் தான் நம்மளுடைய சுயரூபமே தெரியும். அங்கே போயிட்டு தான் நம்ம ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னு காட்டுறோம். அல்லேலூயா. அதை தான் இன்றைக்கி வேத வெளிச்சத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நான் நேரம் அனுமதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு 7-8 காரியங்களை நான் சொல்கிறேன். சர்ச்சில் இருந்து நம்ம போகும்பொழுது வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத சொந்தத்தில் இருந்தல்ல, வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் பார்க்குறோம். பிரதர் எக்கோ வருது, எனக்கு எக்கோ வருது, கொஞ்சம் பேஸ் குறைச்சி. பிரைஸ் காட். முதலாவது 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 43. 1 ராஜாக்கள் 20:43. நீங்கள் வேத வசனத்தெல்லாம் தேடுறதுக்கு ரொம்ப நேரமும் வாசிக்கிறதுன்றதுக்காக தான் நான் எல்லாமே டேபில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆமாம். அதனால் இஸ்ரவேலின் ராஜா சலிப்பும் விசனமுமாய் தன் வீட்டிற்கு போக புறப்பட்டு சமாரியாவுக்கு வந்தான். பாருங்க, இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் எப்படி வீட்டுக்கு வந்தான்? சலிப்பும் விசனமுமாய் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த அவன் சலிப்போடு வருகிறான், விசனமா, அப்படியே டிஜெக்டட், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ். இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இதெல்லாம் வருது. ஸ்ட்ரெஸ்ஸோடு கூட வீட்டுக்கு வரான். வந்து என்ன நடந்தது அங்கே, என்ன சம்பவம்னு எனக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
பக்கத்து நிலம் நாபோத்துடைய நிலத்தை இவன் கேட்குறான். அந்த நாபோத் என்ன சொல்றா, என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த நிலத்தை நான் உனக்கு தருவது இல்லை. அந்த நாபோத்து அந்த நிலத்துல என்ன போட்டிருந்தான்? திராட்சை தோட்டம் போட்டிருந்தான். இந்த ஆகாப் ராஜா அந்த தோட்டத்தை எதுக்காக கேட்டான்? கீரை கொள்ளை ஆக்கும்படியாக கேட்டான். அந்த நாபோத் வேத வசனத்தின்படி உத்தரவு கொடுத்தான், பிதாக்களுடைய சுதந்திரத்தை விட்டு கொடாயாக. வசனப்படிதான் பதில் கொடுத்தான், நான் தரமாட்டேன். இவன் இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜா, பக்கத்து காம்பவுண்டு லேண்டை கேட்குறான். கீரை கொள்ள வேணும், பணம் கொடு, ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டான். 1 ராஜாக்கள் 21:4 படிச்சிங்கன்னா, இப்படி தன் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று சொல்லி இஸ்ரேலனாகிய நாபோத் தன்னோடு சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் விசனமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டான். ஒரு இஸ்ரவேல் தேசத்து ராஜா பாருங்க, ஒரு சாதாரண சோட்டா ஃபெலோ, நாபோத் லேண்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இவன் தேசத்தையே ஆள்றான். சின்ன விஷயத்தில் அவனுக்கு ஃபெயிலியர் வந்துட்டு உடனே என்ன ஆயிட்டான்? அவன் சலிப்பும் விசனமுமாய் வீட்டுக்கு வந்து கட்டில் மேல் படுத்து சாப்பிடலை, மியூசிக்கு கேட்கலை, இசையை எதுவும் கேட்க ரசிக்கலை, முகத்தை திருப்பி படுத்தான். அங்கே திருமதி ஆகாப், உங்களுக்கு தெரியும், யெசபேல் த குவீன், என்னையா சாப்பிடலையா, இசை கேட்கலையா, என்ன விசனமாக இருக்கீங்க, சலிப்பாக இருக்கீங்க, காரியத்தை சொன்னான். உடனே ராணி யெசபேல் என்ன சொன்ன தெரியுமா? அந்த நிலத்தை நான் உமக்கு தருகிறேன். இப்படி தேசத்து ராஜா விசனமாக படுக்கிறான், ராணி சொல்கிறான் நான் தரேன். நம்ம படிச்சிருக்கிறோம், உன் மனைவி வீட்டோரங்களில் உள்ள கனிதரும் திராட்சை கொடி. ஆனால் இந்த அம்மா கொடி மாதிரியா நின்னுது? இரும்பு தூண் மாதிரி நிற்கிது. அவன் தான் கொடி மாதிரி விழுந்து கிடக்கிறான். இரும்பு பில்லர் மாதிரி நிற்கிது யெசபேல். இப்போ பாருங்க, அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? லெட்டர் பேட் எடுத்தது, எழுதிச்சு, சீல் வச்சுது, பஞ்சாயத்து காமிச்சாச்சு. பிடிச்சி அந்த நாபோத்தை பொய் சாட்டி சொல்லி கொலை பண்ணு, கல்லடிச்சு கொல்லு, அப்படியே செஞ்சுட்டாங்க எல்லாம். ஏன்னா சொன்னது ராணி. இப்போ என்ன நடந்தது? தகவல் வருது, SMS வருது, நாபோத் செத்தான். இந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் போய் எழுந்து அந்த நிலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் வீட்டுக்கு விசனமாய் வந்தது, சலிப்பாய் வந்தது, எங்க போய் முடிஞ்சது? ஒரு கொலையில் முடிந்தது. ஒரு நீதிமான் கொலை செய்யப்பட்டான். ஒரு நீதிமான் கொலை செய்யப்பட்டான். அவன் விசனம், அவன் துக்கமாய் வந்து வீட்டில் சலிப்பாய் வந்தான். சலிப்பாய் வந்தான், கொலையில் போய் முடிஞ்சது. நான் சொல்லுவேன், வீட்டுக்கு போகும்போது வெளியில் இருக்கிற எல்லா காரியத்தையும் விட்டுடுங்க, மறந்து வாங்க. ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? ஆலயத்தில் எல்லாம் தொலைச்சிட்டு நம்முடைய குறைகள் துக்கங்களை எல்லாம் இந்த பலிபீடத்தில் மூட்டை கட்டி போட்டுடுங்க. போகும்போது விடுதலையாக போங்க, சுதந்திரமாக போங்க, சந்தோஷமாக போங்க. அதனால தான் உங்களை ஆலயத்துக்கு கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன், மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நானும் பேங்க்கில் வேலை செஞ்சேன். காலை பாஸ்டர், நாங்கள்லாம் ஒரே பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணோம். பேங்க்கில் சாதாரணமாக மேனேஜரு, ரீஜனல் மேனேஜர் லெவலில் இருந்தால் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் தெரியுமா? எங்களுக்கெல்லாம் எதுக்கு ஏசி கேபின் தராங்க தெரியுமா? எங்கள் மண்டை காஞ்சு போயிடும். மண்டை காஞ்சுதுன்னா சூடு ஆயிரும். அதனால தான் ஏசி கேபின். ரிசர்வ் பேங்க்லேருந்து பிரச்சனை வரும், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து கூப்பிடுவாங்க, ஆடிட்டர் கூப்பிடுவார், கன்கரண்ட் ஆடிட்டர். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஸ்டாஃப் பிரச்சனை, யூனியன் பிரச்சனை. எல்லாத்தையும் சகிப்போம், எல்லாத்தையும் பண்ணுவோம்.
வீட்டுக்கு வரும்போது ஆஃபீஸை விட்டு வெளியே வந்தால் எல்லாத்தையும் மறந்து வீட்டுக்கு வருவேன். அது என்னுடைய பழக்கம். வீட்டுக்கு வந்தால் வீட்டு காரியம், ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸ் காரியம், எல்லாவற்றையும் விட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா, சமாதானமாக வந்தீங்கன்னா மனைவி பிள்ளைகளோட நீங்கள் உறவாட முடியும், அமைதியையும் சமாதானத்தையும் அன்பையும் பரிமாற முடியும். நீங்கள் வீட்டுக்கு வரும்போதே எரிச்சலோட சலிப்போட விசனமாக வந்து ஜபமும் பண்ண முடியாது. சாப்பாட்டு மேசையில் அறுசுவை உணவை கொண்டு வந்து பொண்டாட்டி வச்சாலும் அந்த உணவு நம்மளுக்கு எட்டி கசப்பாக தான் இருக்கும். இதில் என்ன உப்பு இல்லை, இது என்ன காரம் இல்லை, எதையாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். பாருங்க, 1 சாமுவேல் இன்னொரு சம்பத்தை கூட கொண்டு வருது சார் உங்களுக்கு. 1 சாமுவேல் 20:30. சாமுவேல் யோனத்தான் மேல் கோபம் மூண்டவனாகி அவனை பார்த்து, ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாய் தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனா. சவுல் எங்க உட்கார்ந்துருக்கான் தெரியுமா? அமாவாசை பலி இடுறாங்க, அந்த பலி போஜனத்தை சாப்பிட்றான். இன்ஃபேக்ட் அவங்க தேவ பிரசன்னத்தில் இருக்காங்க, அமாவாசை பலி இடுறான். இப்போ கர்த்தருடைய பலியை பிரசாதமாக சாப்பிடணும். அந்த பலி சாப்பிட்ற இடத்துல தாவீது இல்லை. யோனத்தானை கேட்டான், எங்கடா உன் ஃப்ரெண்டு? அவன் லீவு கேட்டான், லீவு கொடுத்துட்டேன், அவங்க பெத்லகேம் போயிட்டான். இப்போது மகனை என்ன வார்த்தை திட்டுறான் பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க, எவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியுமா அது? பைபிளில் ரொம்ப பாலிஷ்டாக எழுதியிருக்கு, எவ்வளோ கெட்ட வார்த்தை பாருங்க. இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே அப்படின்னா அவனுடைய மனைவியை என்ன சொல்கிறான்? வேசின்னு சொல்கிறான். உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும். டேவிட்டை நீ ஃப்ரெண்டாக வச்சிருக்கியா? இன்னும் கவனிங்க, 1 சாமுவேல் 20:33 படித்து பார்த்தீங்கன்னா, அமாவாசை பலி சாப்பிட்ற இடத்துல அந்த ஈட்டியை எரிகிறான். கொலை முயற்சி. எங்கே உட்காந்துருக்கோம்? தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கான். அமாவாசை பலியிட்டு யெகோவா தேவனை ஆராதித்து இப்போ பலி பிரசாதம் சாப்பிடணும். கொலை முயற்சி நடக்குது. ஏன்? எரிச்சல். அவனுக்குள்ளாக ஸ்ட்ரெஸ், கோபம், பகை, கசப்பு, விரோதம். மன்னிக்கவே முடியலை அவனால. ஒரே ஒரு பாட்டு தான் மன்னிக்க முடியாமல் போயிடுச்சு அவனால. என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியும்? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16. மற்றவர்கள் புகழப்படுகிறது அவனுக்கு எரிச்சல் உண்டாயிடுச்சு. அவனுக்கு பலி செலுத்துற அந்த தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல, பலியை சாப்பிட முடியல. தன் மகன் மேல் ஈட்டியை எறிகிறான். சொல்லுகிறான், உன் நண்பன் தாவீது சாகவே சாக வேண்டும். அவனால் நிம்மதியாக இருக்க முடியல. கடைசி வரைக்கும் அது அங்கே கொண்டு போய் முடிஞ்சது தெரியுமா? தற்கொலை. சவுல் தற்கொலை, நான்று கொண்டு செத்தான். ஈட்டியை நிறுத்தி ஊனிப்பிட்டு அது மேலே விழுந்து செத்தான். எரிச்சல் ஒரு தொற்று வியாதி. நீங்க மெதுவான பிரதியுத்தரம் நீதிமொழிகள் இருக்கு, படிச்சு பாருங்க. மெதுவான பிரதியுத்தரம். நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுனீங்கன்னா எதிராளியும் அதே வால்யூம் டியூன்ல பேசுவான். ரிப்ளை அப்படிதான் வரும். ரியாக்ட் பண்ணுவாங்க, இமிடியேட் ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்க கோபமா பேசுனா கோபமா பதில் வரும், சாந்தமா பேசுனா சாந்தமா பதில் வரும். கோபமா பேச வேண்டிய காரியத்தை கூட சாந்தமா பேசினா காரியம் மாறுதலா இருக்கும். நான் சைக்காலஜிக்கல் நிறைய படிச்சிருக்கேன். இந்த 33 வருஷம் ஊழிய பாதையில் நாங்கள் பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறோம். இளைஞர் ஊழியர்களுக்கெல்லாம் நிறைய நார்த் இந்தியாவில் பிடிஹெச், சிடிஹெச், எம்டிஹெச் நிறைய ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணுறோம். ஒரு ஊழியனா நீ வரணும்னா முதல் என்ன வேணும் தெரியுமா? சாந்தம். சாந்தம் உள்ளவர்கள் பூமியை
சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இங்க விசனமும் சலிப்பும் அப்படியே ஆகாப் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் எசபேலுக்கு. அது ஏற்கனவே வேசி தெரியும் தானே உங்களுக்கு. எசபேல் கணவன் இறந்த பின்னும் கூட அவள் கண்ணுக்கு மையிட்டு கூந்தலை அலங்கரித்து பலகணிகையில் நின்று எகுவை பார்த்து உம்ரி சேமம் அடைந்தானா? ஒரு நக்கலா ஒரு கேள்வி கேட்குது. அவளுடைய முடிவு என்னன்னு தெரியல உங்களுக்கு. பால்களிலிருந்து கீழே தள்ளுங்கடான்னு தள்ளாங்க. குதிரை வாய் வரைக்கும் ரத்தம் சிதறுது, நாய் தின்று போட்டது. ஒரு ராஜகுமாரத்தியினுடைய முடிவு. அவளுடைய உள்ளங்கையும் மண்டை ஓடு மட்டும் இருக்குது. ஹல்லேலூயா. வீட்டுக்கு போகும்போது சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியோடு போங்க, சமாதானமா போங்க. உங்களோடு கர்த்தர் வருவார். ஆலயத்தை முடிச்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது சமாதானமா போங்க, சந்தோஷமா போங்க. அதுக்காக தான் இறுதியில் நாங்கள் உங்களை ஆசீர்வாதத்தை சொல்லி அனுப்புகிறோம். பரிசுத்த ஆவியானவர் சமூகம் உங்களோடு கூட கர்த்தர் வருகிற வட்டம் இருப்பதாக. இப்படிதானே சொல்றோம், வேற ஏதாவது சொல்றோமா? இரண்டாவது குறிப்பு யாத்திராகமம் 7:23. பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். இங்கேயும் பாருங்க, வீட்டிற்கு திரும்பி போனான். பார்வோனுக்கு முன்னாடி மோசஸும் ஆரோனும் நிறைய மிரக்கிள்ஸ் பர்ஃபார்ம் பண்றாங்க, நிறைய அற்புதங்களை காட்டுறாங்க, கர்த்தர் ஜீவனுள்ளவர் என்பதை திருஷ்டாந்தப்படுத்துறாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உம்முடைய ஜனங்களை நான் அனுப்பி விடுகிறதுக்கு கர்த்தர் யார், அவரை அறியேன். திருஷ்டாந்தமா மந்திரவாதிகளுடைய கோல் கீழே போடப்பட்டது, மோசே கோல் கீழே போடப்பட்டது. மந்திரவாதியினுடைய கோலை எல்லாம் மோசையுடைய கோல் விழுங்கி போட்டது. திருஷ்டாந்தமா வானத்திலும் பூமியிலும் அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்டது. இதையெல்லாம் சிந்திக்காமல் மோசே ஆரோன் செய்த அற்புதங்களையும் தேவதாசர்களுடைய வார்த்தைகளையும் சிந்தியாமல் பார்வோன் தன் வீட்டிற்கு போனான். கர்த்தர் அற்புதங்களை செய்தாலும் கூட சிலருக்கு அதை சிந்திக்கிற திறன் கிடையாது, மந்த புத்தி. அவன் மந்திரவாதி, எகிப்தின் மந்திரவாதத்தில் திளைத்திருந்தான். எகிப்தின் மந்திரவாதம் கொடியது. நாங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போன போது அந்த நைல் நதியில எங்களை படகுல கூட்டிட்டு போனாங்க. அந்த நாட்டில் இருந்ததான எல்லா விக்கிரகத்தையும் வரிசையா வச்சிருக்கான் அந்த நைல் நதி உள்ள. போனவங்களுக்கு தெரியும். அவன் மந்திரவாதத்தினால பீடிக்கப்பட்டதுனால அவன் செவிட்டு வீரியன் போல இருந்தது. அவன் கண் மறைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய அற்புதங்களை எல்லாம் கண்டும் கூட அவன் சிந்திக்கவில்லை. ஆனால் புதிய ஏற்பாடுல மரியாளை பற்றி எழுதப்பட்டிருக்கு. மரியாள் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். சிமியோன் சொல்லும் போதும் கேப்ரியல் தூதன் சொல்லும் பொழுதும் அவள் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள் கர்த்தருடைய அற்புதங்களையும் வசனத்தையும் இருதயத்தில் வைத்து சிந்திக்கிறது இல்லை. அந்த பார்வோனுக்குள்ள இருந்த ஆவி என்ன ஆவி? கர்த்தருடைய ஜனங்களை ஆராதனைக்கு தடை பண்ணுகிற ஆவி. ஆராதிக்க அனுப்ப மாட்டேன். அவன் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா குனிஞ்சான் தெரியுமா? முதல்ல முடியாது, கர்த்தர் யார்? அப்போ ஆராதனைக்கு போங்க, எல்லாரும் போயிடாதீங்க, புருஷங்க மட்டும் போங்க. ரெண்டாவது மூணாவது என்ன சொன்னா, புருஷரும் பெண்களும் போங்க, குழந்தைகள் நிறுத்தப்படணும். திரும்பவும் இறங்கி வந்தான், எல்லாரும் போங்க, ஆடு மாடெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும், பலி செலுத்தக்கூடாது. என்ன கொடூரமான ஆவி தெரியுமா அது? பார்வோனுடைய ஆவி. அவன் எதையுமே சிந்தனை பண்ணவில்லை.
மோசேவும் ஆரோனும் ரிப்பீட்டடாக திரும்ப 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 சொல்றாங்க, கர்த்தருடைய ஜனங்களை அனுப்பிவிடு, ஆலயத்துக்கு ஆராதனைக்கு அனுப்பிவிடு அனுப்பிவிடு அனுப்பிவிடு, நோ 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 சொல்லி அவனுடைய முடிவு செங்கடல் மூடி போட்டது. செங்கடல் மூடி போட்டது. சிலருக்கெல்லாம் இந்த சத்தியத்தை சொன்னா செவிட்டு வீரியன் போல இருக்கும், காதுல ஏறவே ஏறாது. ஆனால் செவித்தினவு உள்ள கதைகள் கட்டுக்கதைகள் மட்டும் நல்லா ஏறும். இயேசு கிறிஸ்து பார்வோனுடைய கோர்ட்டுக்குள்ளே கொண்டு வந்தப்பட்டார். அவனுக்கு பார்வோனுக்கு நல்லா இவனுக்கு தெரியும், பிலாத்தினுடைய கோர்ட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்ட போது முதல் நாள் கண்ட கனவின்படி அவருடைய மனைவி வந்து சொல்கிறாங்க, அவர் நீதிமான், அவருக்கு ஒன்றும் பண்ணாத. இவன் கேட்டான், சத்தியமாவது என்ன கேட்குறாங்க. சத்தியம்னா என்ன? இயேசு சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. ஏனென்றால் அவனுக்கு எல்லாம் தெரியும், சொல்லவே இல்லை. செவி அடைக்கப்பட்டிருக்கு, விருத்த சேதனம் செய்யப்படணும். ஒரு பெந்தெகோஸ்தே விசுவாசியினுடைய கண் விருத்த சேதனம் செய்யப்படும். காலையில் பாஸ்டர் காலைப்பா தான் சொன்னார், உன் கண் திறக்கணும், காது திறக்கணும், இருதயம் திறக்கணும், கை திறக்கணும், வானம் திறக்கும். அல்லேலூயா. நல்லா இருந்தது, ரித்தமிக்கலா நம்ம சைமல்டேனியஸ்லி எல்லா வேர்ட்ஸும். ஐ என்ஜாய்ட் த ஃபர்ஸ்ட் செர்மன், ரியலி இட் வாஸ் என் உள்ளத்தில் அப்படியே உற்சாகமூட்டின செர்மன், காலை முதல் ஆராதனை செய்தி. இந்த பார்வோன் அப்படியே சத்தியத்தையும் கேட்கவில்லை, ஒன்றுமே இல்லை, சிந்திக்காமலே வீட்டுக்கு போயிட்டான். அதனுடைய முடிவு, அவன் குடும்பத்தில் உள்ள தலைச்சன்கள் செத்தார்கள், அவனும் இறுதியிலே செத்தான். சிந்தனையை கொஞ்சம் தரங்க, தட்டி விடுங்க, சிந்தித்து பாருங்க, வேத வசனங்கள் எப்படி இருக்கிறது, என்ன சொல்லுகிறார் ஆண்டவர். சிந்திக்காமலே நீங்க வீட்டுக்கு போகாதீங்க. எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் உணராத சில ஆளுங்க இருக்காங்க. ஒரு முறை என் மனைவி சென்னையில் ஒரு நற்செய்தி கூட்டத்துக்கு அவங்களுடைய கூட கிளாஸ்மேட் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு போகும்போது டிஃபன் வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு அந்த கூட்டத்தில் உட்கார வச்சு, வரும்போது சாப்பாடு வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு கூட்டு வந்து வீட்டில் விடும்போது கேட்டாங்களாம், சாந்தி என்ன புரிஞ்சுதா, வசனம்லாம் புரிஞ்சுதா, ஆண்டவர் என்ன பேசுறாரு? ஆமாம், அங்கே கத்திக்கிட்டு இருந்தாரு, அவர் தான் கர்த்தரா அப்படின்னு கேட்டாங்க. அங்கே கத்திக்கிட்டு இருந்தாரு, அவர் தான் கர்த்தரான்னு கேட்டாங்களாம். 3 மணி நேரம் பிரசங்கத்தை உக்காந்து ஆராதனையை கலந்துக்கிட்டு போகும்போது அந்த அம்மா சொல்கிறது, அங்கே கத்திக்கிட்டு இருந்தார், அவர் தான் கர்த்தரான்னு கேட்குது. தமிழில் சொல்லுவாங்க, விடிய விடிய ராமாயணம் கேட்டு ராமர் சீதைக்கு சித்தப்பாவான்னு. அந்த மாதிரி கதையாக சிலருக்கெல்லாம் மந்த புத்தி, நிர்விசார ஆவி, விட்டார்த்தியாக இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே விளங்காது. சத்தியம் அவங்க கண்ணை மறைச்சிருக்கும், கண் சொருகி போன குருடர்கள், எதையுமே சிந்திக்காமல் தன் வீட்டுக்கு பார்வோன் போனான். மூன்றாவதாக லூக்கா 5ஆம் அதிகாரம் 24, 25. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து நீங்க திரும்பி போகும்போது உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கணும், வியாதி நீங்கி சுகமாய் போக வேண்டும். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். கர்த்தருடைய ஆலயத்தில் சுகமாக்குற வல்லமைகள், the spirit of Holy Spirit, the Holy Spirit should move and perform healing. கர்த்தருடைய ஆலயத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள், சுகமாக்குற வல்லமை பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு போகும்.
அங்கங்கே சுகமாகும். என்னுடைய கன்வென்ஷனெல்லாம் அப்படிதான். நற்செய்தி கூட்டங்களில் வெளியில் போகிற போது அங்கே யார் எதுன்னு எனக்கு தெரியாது. நான் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அங்கங்கே டப்பு 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 டப்புன்னு ஹீலிங் ஆயிரும். பிசாசு பிடிச்சதெல்லாம் சிலது முன்னாடி ஓடி வரும், சிலது இடத்த விட்டு பின்னாடி ஓடிப்போம். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. எந்த சாமியாரோ, எந்த ஸ்ரீலஸ்ரீ, பூஜ்ய ஸ்ரீ, ஸ்ரீ 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 பாபா, நங்கு பாபா, எந்த பாபாவுக்கும் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் கிடையாது. ஏசாயா 53 ஆண்டவருடைய வாக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். டிவைன் ஹீலிங் சபையில் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு போகும் ஜனங்களுக்குள்ளாக. ஏனென்றால் மத்தேயு 14:14 அவர் ஜனங்களை கண்டு மனதுருகி தொட்டார், சுகமானார்கள். ஒரே மருந்து தான். The compassion will flow from the altar. The compassion, மனதுருக்கம் பலிபீடத்திலிருந்து அப்படியே புறப்பட்டு போகும். ஏன்? மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்ப்பார். உன் கண்ணீர், உன்னுடைய மறைவிடத்தில் நீ படுகிற நிந்தனை, அவமானம், நிபச்சொல், துக்கம், இதையெல்லாம் உன் தேவன் அங்கே மறைவிலே பார்ப்பாரானால் வெளியரங்கமாய் அற்புதத்தை செய்து சுகமாக்கி அனுப்பிவிடுவார். நீ சர்ச்சுக்குள்ள வந்தா தேவன் உன்னிலே சில ப்ராசஸ் பண்ணியிருக்கணும். நீ வீட்டுக்கு போகும்போது அந்த பிளெஸிங்கோட கூட போகணும். அதனால தான் நான் டைட்டில் கொடுத்தேன், அவர்கள் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். எப்படி போனாங்க என்றதான் இன்னைக்கு செய்தியே. ஹீல் ஆகி போகணும். ஹீல் பண்றது ஒரு ஊழியக்காரன் கிடையாது, ஜீவனுள்ள தேவன் விளைக்கிரயம் கொடுத்திருக்கிறார், அவருடைய இரத்த கிரயம் கொடுத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாகிறீர்கள். We are healed by his stripes. எசேக்கியேல் 20:12 நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளையிட்டேன். இது ஹாலிடே இல்லை, ஹோலிடே. இந்த ஓய்வு நாளை ஏன் கட்டளையிட்டாராம் தெரியுமா? நம்மை ஆலயத்துக்கு கொண்டு வந்து நம்மை சர்வீஸ் பண்ணுறது. எங்கள் காரை கொண்டு போய் நாங்கள் மெக்கானிக் ஷெட்டில் விடுவோம். என்னத்துக்கு? சர்வீஸ் பண்ணுறதுக்கு. பிரேக் மாற்றணும், ஆயில் மாற்றணும், எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் க்ளீன் பண்ணணும், நட்டு போல்டெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஓய்வு நாள் என்ன நாள் தெரியுமா? கிளீன்சிங் டே. நம்மை பரிசுத்தமாக்கும் பொழுதே தெய்வீக சுகம் தாமாகவே உள்ளே எழும்பும். கிளீன் பண்ணும்போதே உள்ளே எழும்பும். பரிசுத்தமாக்குறது. The church is not an exhibition of the saints, it's an hospital for the sick and sinners. திருச்சபை பரிசுத்தவான்களுடைய இடம் அல்ல, பாவிகளுக்கும் வியாதியஸ்தர்களுக்கும் மருத்துவமனை. ஆங்கிலத்தில் அந்த பழமொழி இருக்கு. The church is not an exhibition of the saints, it's an hospital for the sick and sinners. சிலரெல்லாம் சொல்லுவாங்க, ஏமா சர்ச்சுக்கு வரல, எனக்கு உடம்பு முடியல, படுத்து கிடந்தேன். உடம்பு முடியலன்னா நீ இங்கே தான் வரணும், ஆலயத்துக்கு வரணும். பாய் போட்டு நாங்கள் இங்கே படுக்க வைக்கிறோம், தேவன் உங்களை எழுப்பி அனுப்புவார். தலைவலி பல்லுவலி வீட்டில் கிடக்கக்கூடாது. ஆலயத்தில் வந்து கைகளை தட்டி வாயை திறந்து கர்த்தரை நீங்கள் ஆராதிப்பீங்களானால் மலை போல வந்த பிரச்சனை பனி போல போயிடும்.
சாக்கு போக்கு சொல்றாங்க. இன்னைக்கு நியூ டெஸ்டமென்ட் பெந்தெகோஸ்தே விசுவாசிகள்லாம் ஆலயத்துக்கு ஏன் வரல? ரீசன். புட் ஆல் யுவர் ரீசன்ஸ் இன் த டஸ்ட்பின். உங்களுடைய ரீசன் எல்லாம் குப்பை தொட்டியில் போடுங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்க. உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற அநேக வியாதிகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தம் இல்லாமை, பரிசுத்தம் இல்லை, வயலேஷன்ஸ். கர்த்தருடைய வசனத்துக்கு விகற்பமா நடக்கிறது, தேவனுடைய திட்டங்களுக்கும் சித்தத்துக்கும் விரோதமாய் நடக்கிறது, வியாதியை கொண்டு வருகிறது. எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாது இருப்போமாக. 33 வருஷமாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்கள் ஆலயத்து ஆராதனையை விட்டதே கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு ஓய்வு நாளில் 3 ஆராதனையிலும் நான் செய்தி கொடுத்துருக்கிறேன். சில வேளை மாலை ஆராதனைக்கும் ஓடுவேன். இன்னைக்கு 2 ஆராதனை ஆச்சு. எப்படிதான் உட்கார்ந்துருக்காங்களோ தெரியலப்பா எனக்கு. இந்த ஜனங்க வீட்டில் ஞாயிற்றுக்கிழமையில் அவங்களுக்குள்ள என்ன உணர்வு, என்ன ஆவி உடையவர்கள் என்று நான் அறியேன். டிவி பார்த்துக்கிட்டு, இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நம்மளை எல்லாம் சோம்பேறி ஆச்சு. ஸ்பெஷலி த பெந்தெகோஸ்தே பீப்பிள் ஆன்லைன்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போவும் ஆன்லைன்லேயே பார்த்துட்டு இருப்பாங்க. நைட்டி போட்டுக்கிட்டு, பனியன் போட்டுக்கிட்டு, லுங்கி கட்டிக்கிட்டு, வீட்டில் உக்காந்துன்னு பூண்டு உரிச்சுக்கிட்டு, வெங்காயம் உரிச்சுக்கிட்டு. I hate this bad habit. சபைக்கு வாங்க, கர்த்தரை ஆராதிங்க, வேத புத்தகத்தை கொண்டு வாங்க. எல்லாம் மொபைல் சாஃப்ட் காப்பி. கர்த்தர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் வேத புஸ்தக சுருளை வாங்கி வாசித்து அதை சுருட்டி வேலைக்காரனிடத்தில் கொடுத்தார். புஸ்தக சுருளில் எழுதி இருக்கிறது. Where is your Bible? Don't go behind all the technologies. இது பைபிள் இல்ல. பெந்தெகோஸ்தே சபையில நான் பரிசுத்த ஆவியில நான் பேசுகிறேன். தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரத்தோட நான் பேசுகிறேன். ஏன் பைபிள் வரதில்லை? விசுவாசிங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரே பைபிளா? நான் கேட்கிறேன். ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாங்கன்னா ஒரே டூத் பிரஷா வச்சுக்கிறீங்க. நான்காவதாக வீட்டுக்கு எப்படி போனோம் தெரியுமா? பிசாசு பிடியில் இருந்து விடுதலையாகி வீட்டுக்கு போனோம். மார்க் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 20. நான் ரெஃபரன்ஸ்க்காக இந்த வசனத்தை எல்லாம் சொல்றேன். நீங்கள் வீட்டில் போய் தியானித்துக் கொள்ளுங்கள். மார்க் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 20. அப்படியே அவர் படகில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடுக்காமல், நீ உன் வீட்டாரிடத்துக்கும் உன் இனத்தாரத்துக்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்த வகையில எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு பிசாசு பிடித்தவங்களை கொண்டு வாங்க விசுவாசிகள். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் அசுத்த ஆவிகளை விரட்டும். அசுத்த ஆவிகள் அலறி ஓடும். என்னுடைய கூட்டங்களுக்கு, நற்செய்தி கூட்டங்களுக்கு, கன்வென்ஷன்லாம் வரும்பொழுது பிசாசுகள் வரும்போது அமைதியாக வரும். பிரசங்கம் தொடங்கி பிரசன்னம், தேவ பிரசன்னம் இறங்கும் பொழுது அதனால் உட்கார முடியாது, கத்தம். வாலண்டியர்ஸ் எல்லாம் ஓடி போய் அதை அடக்கி அதை கொண்டு வந்து முன்னாடி போடும். தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி அசுத்த ஆவிகள் நிற்க முடியாது. பரிசுத்த ஆவிக்கு முன்னாடி அசுத்த ஆவிக்கு வேலை இல்லை. எங்களுடைய பிரேயர் டவரில், சென்னையில் கெட்சமனே பிரேயர் டவரில் வெளியூரில் இருந்தெல்லாம் பிசாசுகளை பிடிச்சவங்களாம் கொண்டு வருவாங்க. ஒரு முறை பெங்களூர்லேருந்து ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தாங்க, காரில் கூட்டிகிட்டு வந்தாங்க. பெங்களூரில் இருந்து சிவாஜி நகர்லேருந்து
எங்கள் வீட்டு வரைக்கும் வந்தாச்சு, பிரேயர் டவருக்கு கீழே நிற்கிறான், கார் விட்டு இறங்க மாட்டேங்கிறான். ஏன்னா அதுக்கு தெரியும் மேலே ஆவியானவர் இருக்கிறாரு, நம்ம வந்தால் இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சுது. அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க, கதவை திறந்து இழுத்துட்டு வராங்க. மாடிக்கு போகிற படிக்கட்டுக்கு கீழே ஒரு டாய்லெட் இருக்கு, அது உள்ள போய் கதவை மூடிக்கிட்டோம். நான் என்ன கூட்டிகிட்டு வாங்கன்றேன். இல்லை பாஸ்டர், அந்த பாத்ரூமில் போய் கதவு மூடிக்கிட்டான். என்னன்னு கேளுங்க, என்னென்ன தண்ணி வரலன்னு சொல்கிறான். எங்களுக்கு நல்லா தெரியும், மோட்டரெல்லாம் போட்டு காலையில் தண்ணி வந்துச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் மருமகிட்ட சொன்னேன், அம்மா ஒரு வாளியில் தண்ணி கொண்டா. தண்ணி எடுத்துக்கிட்டு நேரம் வந்து, ஐயா இந்தாங்க தண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் பாருங்க. கதவை திறந்தான், கையை பிடிச்சி வெளில இழுத்துட்டு பக்கெட்டியை கீழே போட்டு ஆளை பிடிச்சிட்டேன், நேரம் மேலே கூட்டிட்டு. அவன் கால் வந்து இப்படி இல்லை, இப்படி இருக்கும். ஏன்னா அந்த அசுத்த ஆவி அவனை அலங்கோலமாக்கி வச்சிருந்தது. இப்படி இருந்தது, கை இப்படி இருக்கும், இப்படி தான் இருப்பான், இப்படி தான் நடப்பான். நேரம் இருக்காது, கால் நேரம் இருக்காது, இப்படி இருக்கும். மேலே வந்த ஒரு 10-15 நிமிஷம் ஆவியானவர் இறங்கினார். இயேசுவின் ரத்தம் பாட்டு தான் ரத்த கோட்டைக்குள்ளே உருண்டு பரள ஆரம்பித்தான். நான் சொல்லுவேன், அசுத்த ஆவிகளை துரத்ததுக்கு மந்திரவாதிக கிட்ட போகாதீங்க, சாமியார்கிட்ட போகாதீங்க. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தூய்மையாக இருக்கிறார். மந்திரவாதி ஒரு ஆவியை துரத்துறதுக்கு இன்னொரு அசுத்த ஆவி அனுப்புவான். ஒரு குட்டி பிசாசை துரத்துறதுக்கு இன்னொரு குட்டி பிசாசை துரத்துவான். இணைச்சி மந்திரவாதி கிட்ட காசு கொடுத்து உள்ள ஒன்றுக்குள்ளார 10 வந்துடும். நாங்கள் பரிசுத்த ஆவியினால் துரத்துகிறோம். பரிசுத்த ஆவியினால் துரத்தப்பட்டு விடுதலையாகி வீட்டுக்கு போகணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் அதுதான் சொல்லுவேன், எப்பேற்பட்ட பிசாசு போராட்டமானாலும் ஆலயத்துக்கு கொண்டு வா, ஆராதனைக்கு கொண்டு வா, அங்க ஆண்டவர் பார்த்துக்குவார். எத்தனையோ என்னுடைய 33 ஆண்டுகால ஊழியத்தில் அற்புதங்கள், எப்படி பிசாசு போனால் தானே நடந்துடும், வியாதி போயிடும். அது கொண்டு வந்து வைக்கிற சரக்கு. ஸ்கேன் எடுப்பாங்க, எம்ஆர்ஐ எடுப்பாங்க, சிடி ஸ்கேன் எடுப்பாங்க, எல்லாம் நார்மல் நார்மல் நார்மல். ஆனால் உடம்பு மட்டும் பலவீனமாக இருக்கும். இந்த ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்டை நான் சொல்கிறேன். பிசாசு வெளியே போச்சுன்னா உள்ள ஆட்டோமேட்டிக்காக அற்புதம், வெளிச்சம் வந்துடும். இருள் வெளியே போகுமானால் வெளிச்சம் தானாக வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்த மனுஷனை சுகமாக்கினார். அவன் சொல்கிறான், நான் உங்களோட இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறேன், நீ வீட்டுக்கு போயா, உங்கள் வீட்டாருக்கு போய் உன்னை காட்டு. ஏன்? முன்ன நீ இப்படி இருந்தன்னு பார்க்கட்டும், இப்போ நீ எப்படி இருக்கன்னு பார்க்கட்டும். முன்னே வஸ்திரம் தரிக்காமல் கல்லறையில் கற்களை கொண்டு காயப்படுத்தி இரத்தத்தை நீயே நக்கி, ஐயா நான் ஒரு காலத்தில் இன்னைக்கு வெள்ளையும் சலைவா நிற்கிறேன். 1992 எனக்குள்ள எவரகப்பட்ட பிசாசு இதே மாதிரி தான் லேகியோன் பிசாசு இருந்தது. என்னை எங்கே கொண்டு உட்கார வச்சு தெரியுமா? இவன் கல்லறையில் இருந்தான்ல இந்த லேகியோன் பிசாசு. நான் சென்னையில் சென்ட்ரல் ஸ்டேஷன் எதிர்க்க ஜிஹெச் இருக்கு, ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். அதில் மார்ச்சுவரின்னு ஒன்று இருக்கு, பிணவரை. அதுக்குள்ளே தான் நான் இருப்பேன். அதற்குள்ளார ஒரு நாள் போயிட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னா 7 நாள் சோறு தின்ன மாட்டீங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு வெளில வந்தீங்கன்னா உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் நாத்தம் அடிக்கும். ஆனால் நான் ராப்பகலாக அது உள்ளே உட்காந்துருப்பேன். துண்டு துண்டான பிணங்கள், ரயிலில் அடிப்பட்டு 2 துண்டு பிணங்கள், இந்த நெருப்பில் எரிஞ்ச பிணங்கள், அது மத்தியில் உட்காந்துருப்பேன். 1992 ரட்சிக்கப்பட்டேன். தேவன் என்னை உங்கள் முன்னாடி சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். பிண வரையில் கிடந்தேன். நாற்றம். அங்கே இருக்கிற டாக்டர்ஸு, வார்டுபாய் எல்லாம் ஃபுல் தண்ணி அடிச்சுட்டு தான் இருப்பானுங்க. அதன் மத்தியில் நான் இருந்தேன். தேவன் கிருபையாய் இந்த லேகியோன் பிசாசுக்காக அந்த மனுஷனுக்கு இறங்கினது போல எனக்கும் இறங்கினார்.
இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாய் இதோ 33 ஆண்டு காலம் நான் அவருடைய பலிபீடத்தில் நிற்கிறேன். பிசாசுகளை கண்டு விசுவாசிகள் நீங்கள் பயப்படக்கூடாது. விசுவாசிக்கிறவர்கள் அசுத்த ஆவிகளை துரத்துவீர்கள். ஹல்லேலூயா. அந்த மனுஷனை அன்னைக்கு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு எதுக்கு அமிச்சாருன்னா, சாட்சி சொல்லு, சுவிசேஷம் அறிவி, என்னை சுகமாக்கினவர் இயேசு. எதுக்கு வீட்டுக்கு போனா அவன்? அந்த கிராமத்துக்காரங்க என்ன சொல்லிட்டானுங்க, இயேசுவை இந்த கிராமத்தை விட்டு போங்க, எங்களுக்கு அந்த பண்ணிங்க தான் வேணும். பண்ணி நீங்க வந்தீங்க, பண்ணி கடலுக்குள்ள போச்சு. இயேசுவை துரத்தினால் என்ன? இயேசுவினால் சுகமாக்கப்பட்ட ஒரு சீஷன் தன் வீட்டுக்கு போவானானால் அங்கே திரளான ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி சாட்சியாய் ஆத்ம ஆதாயம் செய்ய முடியும். ஐந்தாவதாக, சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அற்புதத்தை நீங்க காணணும். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 26 முதல் 30. அந்த ஸ்திரீ சீரோபெனிக்கேயா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தால் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். பிள்ளைகள் முந்தி திருப்தியாகட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன். அவள் சொன்னா, பரவாயில்ல ஆண்டவரே, பிள்ளைகள் சிந்தினதை நாய்க்குட்டிகள் தின்னும், நான் தின்றேன். இயேசு அவளை பரீட்சை பண்ணாரு. நீ நாயின்னு சொன்னாலும் அவ அகன்று போகாமல் அங்கதான் நின்ன. ஏன் சொன்னா தெரியுமா? பிள்ளைகள் சிந்துவார்கள், அதை நான் தின்றேன். அவளுக்கு ஒரு ரகசியம் தெரியும். வேத வசனமாகிய அப்பத்தை பலிபீடத்திலிருந்து பிட்கும் போது, பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது நீங்கள் சிந்துகிறீர்கள். நான் சொல்லட்டுமா எப்படி சிந்துறீங்கன்னு? ஒரு பிரசங்கம் ஆரம்பிக்கிற நேரத்தில் லேட்டாக வருவாங்க, ஆரம்ப வசனம் என்னன்னு தெரியாது. அந்நேரத்துக்கு எழுந்து பாத்ரூம் போவாங்க, அந்நேரத்துக்கு மொபைலை பார்ப்பாங்க, அந்த நேரத்தில் குழந்தைய கொஞ்சுவாங்க, அந்த நேரத்தில் வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்தோமான்னு பைபிள் பேக்கை திறந்து பார்ப்பாங்க. இப்பெல்லாம் என்ன நடக்கு தெரியுமா? நீங்கள் சிந்துறீங்க, அப்பத்தை சிந்துறீங்க. இந்த பலிபீடத்திலிருந்து நான் பந்தி பரிமாறிக்கிட்டு இருக்கேன், ஜீவ அப்பத்தை பரிமாறிக்கிட்டு இருக்கேன். இந்த அப்பத்தை புசிக்க வேண்டிய நீங்க சிந்துறீங்க. இந்த ரகசியம் கானானிய ஸ்திரீக்கு தெரிஞ்சு போச்சு. பிள்ளைகள் சிந்துவார்கள். பிள்ளைகளின் அப்பம் பிள்ளைகளுக்கு தானே கொடுக்கணும், சிந்துவீங்க. அவ சொல்ற, அவங்க சிந்தனதை நான் தின்னுட்டு போறேன். இயேசு பார்த்தாரு, என் பிள்ளைகளுடைய ரகசியம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சு, இனி உன்னை விட்டா இன்னும் அவங்கள பத்தி நிறைய சொல்லுவ, அதனால நீ விசுவாசத்தோட போ, உன் மகள் சுகமாயிட்டா. அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலின் மேல் படுத்திருக்கிறதையும் கண்டாள். நான் சொல்லட்டுமா, நம்ம வெறுமையாய் ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வந்தாலும் அந்த ஆராதனையை முடிச்சுட்டு ஆசீர்வாதத்தோட அபிஷேகத்தோடு நம்ம வீட்டுக்கு போவோமானால் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடந்திருக்கும். அதை சாட்சியோடு தான் நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். 1993ஆம் வருஷம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். 2ஆம் வருஷம் ரட்சிக்கப்பட்டோம். 3ஆம் வருஷம் எங்களுடைய அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பாஸ்டர் தாமஸ் ராஜ் சர்ச்சில் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து எடுத்துட்டு ஆலயத்தில் இருந்து நாங்கள் வீட்டுக்கு வரோம். ஒருவேளை சாப்பாடு கிடையாது, எங்ககிட்ட கார் கிடையாது, பைக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது, வாடகை வீட்டில் இருந்தோம். நான் என் வீட்டுக்கு வந்தபோது இன்னைக்கு குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கறதுன்னு தெரியாது. ஆனால் ராபோஜனம் அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி நானும் மனைவியும் சாப்பிட்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு வரேன். ஆனால் என் வீட்டுக்கு வந்தபோது அங்கே அற்புதம் இருந்தது. நீங்கள் எதிர்பாருங்கள். நீங்கள் வெறுமையாய் ஆலயத்துக்குள்ளே வந்தாலும்
ஆண்டவர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். மத்தேயு சுவிசேஷம் 14 பார்க்குறீங்கல்ல, 3 நாள் மீட்டிங், நற்செய்தி கூட்டம் நடத்துகிறார் ஆண்டவர். போகும்போது அவர் சொல்கிறாரு, இவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே, இவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். சீசன் சொல்கிறான், அவங்களெல்லாம் அனுப்பிடுங்க. நம்ம 500 பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் காணாது, அவன் ஒரு ஆட்டுத்தோடைய முழுசாக சாப்பிட்றவன். நம்ம இந்த காலத்தில் ஒரு சிக்கன் பீஸு, ஒரு லெக் பீஸு ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. அன்னைக்கு ஆட்டுத்தோட ஒன்றா சாப்பிடுவாங்க. எங்கேருந்து போகிறது அப்போ? ஆண்டவர் நம்மை செய்தியை ஆவிக்குரிய அப்பத்தை கொடுத்து மட்டுமல்ல, மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருவார். நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு போகும்போது அற்புதத்தோடு போங்க, அற்புதத்தை எதிர்பார்த்து போங்க. நீங்கள் உங்கள் வீட்டு சாவியை போட்டு கதவை பூட்டை திறந்து கதவை திறக்கும் போது வீட்டுக்குள்ள அற்புதத்தை நீங்கள் காண்பீங்க. நான் அநேக சாட்சிகளை சொல்ல முடியும், நேரம் இல்லை. நான் இன்னைக்கு தூது கொடுக்க வந்திருக்கேன், சத்தியத்தை நான் சொல்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள், பிரேக் த்ரூ அற்புதங்களை எங்கள் வீடுகளில் செய்தார். நான் உண்மையும் உத்தமமாக என் தேவனை நான் பின்பற்றினேன். நான் அந்த மன தைரியத்தோடு தான் நான் இந்த பலிபீடத்தில் நின்று இந்த சாட்சியை நான் சொல்கிறேன். ஆலயத்துக்கு நீங்கள் வந்து வீட்டுக்கு போகும்போது அங்கே அற்புதம் உங்களுக்கு காத்திருக்கும். புதுசாக வராது. அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி விதவை எலிசா கிட்ட வந்தா, ஐயா என் புருஷன் செத்து போயிட்டான், உனக்கு தெரியும் தானே, போகும்போது கடன் வாங்கி வச்சுட்டு செத்தான். ஆமாம், இப்போ என்ன பண்ணணும்? கடன்காரன் 2 பிள்ளைகளையும் அடிமையாக்க வந்தான். அப்படியா? செக்ரட்டரி கூப்பிடு, ஒரு செக் எழுதி கொடு. நான் சொன்னாரு, உன் வீட்டில் என்ன இருக்கிறது? உன் வீட்டில் என்ன இருக்கிறது? எண்ணெய் இருக்கிறது. ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது, அதில் தாங்க அற்புதம் இருக்கு. உங்க வீட்டுக்கு பெட்டிக்குள்ள அற்புதம் இருக்கு, உங்க வீட்டு அல்மேரால அற்புதம் இருக்கு, உங்க வீட்டு அடுப்படையில் அற்புதம் இருக்கு. The miracle will not come from outside, not from outsources. Already it's in your house. அது உன் வீட்டுக்குள்ள இருக்கு. அதனால தான் சபையை விட்டு நீ வீட்டுக்கு போ. நான் விசுவாசத்தோட சொல்லுகிறேன், வீட்டுக்கு போ, அங்கே அற்புதத்தை காண்பார். செய்கிறவர் பாஸ்டர் அல்ல, பிரதர் வேதாச்சலம் அல்ல, ஜீவனுள்ள தேவன். உன் கண்ணீரை கண்டவர் செய்வார். விசுவாசிங்க. இன்னைக்கு நம்ம பேர் என்ன தெரியுமா? விசுவாசி. வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோமா? அநேக பட்டங்கள் இருக்கிறது. ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், மோஸ்ட் ரைட் ரெவரண்ட், எல்லாரும் யார் தெரியுமா? விசுவாசி. காமன் நேம் விசுவாசி. எல்லாரும் விசுவாசிக்கணும். நமக்கு தேவன் அற்புதத்தை செய்வார். நாம் விசுவாசித்து வாழ்கிறவர்கள், நாம் கண்டு விசுவாசிக்கிறவர்கள், காணாததை விசுவாசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ச்சு முடிஞ்சு நீ வீட்டுக்கு போனால் அற்புதத்தை நீங்கள் பார்க்கணுங்க, அற்புதத்தை பார்க்கணும். உங்களுக்கு நான் ஒரு சம்பவத்தை கொண்டு வரேன். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 23 சகரியா என்ற ஒரு ஆசாரியன் ஆலயத்தில் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஆலயத்தில் ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போறாங்க. எத்தனை வருஷம் மலடு நீங்கிடுச்சுங்க. எலிசபெத் கர்ப்பம் தரித்தாள், யோவான் ஸ்நானகனை பெற்றெடுத்தாள். ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு போனாம அங்கதான் ஆரம்பிச்சது பிளஸிங். ஆல்ரெடி உங்க கிட்ட தான் இருக்கு, ஊற்று உள்ளதான் இருக்கு. ஊற்று கண் திறக்கப்படணும், அதுக்கு தான் ஆலயத்துக்குள்ள வரீங்க. ஊற்று கண் திறந்துடுச்சுன்னா பிச்சுக்கிட்டு வரும் தண்ணி. The spring will overflow. சில வீட்டுகளெல்லாம் கிணறெல்லாம் தூர் வாருவாங்க தெரியுமா? தூர் வாருவாங்க. என்ன இருக்குது?
உள்ளே இறங்கி அந்த குப்பையெல்லாம் எடுத்தான்னா அடைப்பட்டிருக்கிற ஊற்று கண்ணெல்லாம் திறந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மேலே வரும். தண்ணி எங்கிருந்து வந்தது? உள்ள இருக்கு. அடைப்புகள் எடுக்கப்படுகிறதுக்கு தான் ஆலயத்துக்குள்ள வருகிறீங்க. இங்கே அடைப்பு எடுக்கப்படுமானால் வீட்டுக்குள்ள அற்புதம் நிகழ்ந்திருக்கும். ஹல்லேலூயா. சர்ச்சு முடிந்து வீட்டுக்கு போனா அற்புதம் அங்க காணணும். ஆறாவதாக யோவான் 7ஆம் அதிகாரம் 49, 52, 53. யோவான் 7, 49, 52, 53. இங்க பாருங்க, வேதத்தை அறியாதவர்கள் ஆகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறது இல்லை என்பதை ஆராய்ந்து பாருங்கள் என்றார். பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தா செய்தி வேளையில அனந்த சயனம், அயர்ந்த நித்திரை, கனநித்திரை அடைந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு ஐயோ, துர்பாக்கியசாலிகள். கர்த்தருடைய வேதம் பிரசங்கிக்கப்படும் போது நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும், ஆராய்ந்து பார்க்கணும், தியானிக்கணும், ஆராய்ச்சி செய்யணும். அங்க ஒரு சம்பவம் நடக்குது. நிக்கதேமு பரிசேயருக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்குது. என்ன சொல்லிட்டான்? கலிலேயில இருந்து ஒரு தீர்க்கதரிசி எல்லாம் வர்றது, அவர் பெத்லகேம் இருந்து. கரெக்ட், பெத்லகேம். வேத வசனங்கள் பிரசங்கிக்கப்படும் பொழுது பைபிள் திறந்து படிங்க. உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறாங்க, பாருங்க, குறிப்பு எடுங்க, ஜபிங்க. 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி ஆனாலும் யூதா நிருபம் அப்படின்னாக்கா பழைய ஏற்பாடுல தேடுறது. மீகா எங்க இருக்குது தெரியாது. ஆபகுக் எங்க இருக்குது இண்டெக்ஸ் பார்க்கணும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் வரிசையா இருக்கிற 66 புக்கு சொல்ல முடியுமா? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஐயா, நான் வந்து பாப்பான் பகவத்கீதை, ராமாயணம், உபநிஷதெல்லாம் படிச்சுவேன். 1992 நவம்பர் 14ஆம் தேதி என் கையில் பைபிள் கொடுத்தாங்க. நான் 65 முறை படித்து முடிச்சுட்டு 66வது முறை படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உண்மையாக படிச்சிங்கன்னா வருஷத்துக்கு 2 தரம் படிக்க முடியும். இது என்னுடைய மணிமகுடம், என் கிரீடம். இட்ஸ் மை கிரவுன். இது எனக்கு அலங்காரமான மணிமகுடம். ஏன் தெரியுமா? ஒரு காலத்தில் பால் குடம், இருமுடி, என்னென்னமோ சுமந்த இந்த தலையை இந்த வேதாகமம் பரிசுத்தமாக்கியிருக்கு. நான் இதை நேசிக்கிறேன். ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட போது இதை எடுத்துக்கிட்டு போகாம இதை புதிய ஏற்பாடு மட்டும் பேண்ட்டுக்குள்ள விட்டு மூடி இப்படி சட்டையை போட்டுக்கிட்டு போனேன். நான் இப்போது இதை சுமக்கிறேன், இது என்னை சுமக்கிறது. நாட் ஓன்லி தட், அது மட்டுமில்ல, ஐ கேரி ஹிஸ் நேம், ஐ கேரி ஹிஸ் நேம். வேத வசனங்களை சபையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. காலையில பாஸ்டர் காலையில அழகா சொன்னாரு, கை கொள்ளுங்கள், கை கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டாதானே கை கொள்ள முடியும். வாசிக்க பண்றதுக்கே நாங்க தலையால தண்ணி குடிக்க வேண்டி இருக்கு. இன்று வேதம் வாசித்தாயா, இன்று ஜபித்தாயா, ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கு. நாங்க எங்க பாஸ்டர் வேத வசனத்தை கை கொள்றது? அல்லேலூயா. இது ஜீவன், ஜீவ தண்ணீர், இது ஜீவ அப்பம். மூப்பன் சொன்னான்ல, என்ன சொன்னான்?
பிரியமானவனே, அதெல்லாம் வசனம் போர்டு மாட்டிடணும் செவத்தில், அதோடு நிறுத்திடணும், அதுக்கு மேலே பேசக்கூடாது. பிரியமானவனே, உன் ஆத்துமா எப்படி வாழும்? எப்படியா வாழும்? வேத வசனமாகிய அப்பம், பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீர் நீ எடுத்துக்கிட்டினா நல்லா 6 பேக் வந்துடும் ஆத்மாவுக்கு, புஷ்டி ஆயிரும். உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்வ. ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவும் இதுல இருக்கு. வேத வசனங்களை நீங்க அறிந்துகிட்டு போகணும். திருச்சபைக்கு வந்து ஏனோ தானோ எவனோ செத்தான்ட்டு இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு போக கூடாது. அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் 17:11 பெரோயா பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். கம்பேர் பண்றார் பாருங்க சென்ட் பவுல். தெசலோனிக்கே சபையை பார்க்கிலும் அவர்கள் நல்ல குணசாலி ஆயிட்டாங்க. நான் வாலிபர் கூட்டத்தில், வாலிபர் கேம்ப்ல எல்லாம் அடிக்கடி சொல்லுவேன், வாலிபர்கள் நீதிமொழிகள் நிறைய வாசிங்க. 31 அதிகாரம் இருக்கு. டெய்லி ஒரு அதிகாரம் படிச்சிங்கன்னா கூட ஒரே மாசத்துல முடிக்கலாம். மல்டி விட்டமின் டேப்லெட். கண்ணியர்களே, வாலிபர்களே, நீதிமொழிகளிலே ஆராய்ந்து தேடுங்கள், வாசியுங்கள். இட்ஸ் a multivitamin, B complex, B12 for your soul. வேத வாசிப்பை நீங்க சீர்படுத்துங்க, ரொட்டீன் ஆக்குங்க. ஒரு நாள் நான்லாம் எப்படி தெரியுமா, ஒரு நாள் என்னால் வாசிக்க முடியாம டைட் ஷெட்யூலாக இருந்தாலும் அந்த பகுதியை நான் நைட்டாலும் மிட் நைட்டை வாசிப்பேன், இல்லைன்னா மறுநாள் சேர்த்து வாசிச்சிடும். 2 வேளை சாப்பாட்டை ஒரே வேலையாக சாப்பிடுவேன். தவற விடாதீங்க, வேத வசனத்தை தவற விடாதீங்க. திருச்சபையில் கேட்கும் செய்திகளை குறிப்பிடுங்க, வீட்டுக்கு போய் அதை தியானம் பண்ணுங்க. என்னுடைய மூத்த மருமகள் பாலக்காடு பிராமின், இயேசுவை ஏற்றுக்கொண்டு கல்யாணம் பண்ணி என் மூத்த மருமகள் வீட்டுக்கு வந்தா. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு மறுவீடு முடிஞ்சு வீட்டுக்கு வந்த போது நான் அவகிட்ட சொன்னேன், அம்மா, அங்கிள் கிட்ட 1 கிராம் பொண்ணோ 1 கிராம் வெள்ளியோ கிடையாது, நாங்கள் பெந்தோகோசக்காரங்க. என்கிட்ட இருக்கிற ஆஸ்தி எல்லாம் அங்கிளுடைய 27 டைரி இருக்குது. எல்லாம் மெசேஜ் குறிப்பு எடுத்து வச்சிருக்கேன். பாஸ்டர் சாம் சுந்தரம் பேசுனது, தினகரன் பேசுனது, பெனிஹின் பேசுனது, தாமஸ் ராஜ் பேசுனது, செய்தி நான் எங்கெல்லாம் போறேனோ அந்த செய்தியெல்லாம் குறிப்பு எடுத்து 27 டைரி. இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதுதான் என்ன ஆஸ்திமா, என்னுடைய சொத்து அதுதான். நான் எடுத்து தியானிப்பேன். வேத வசனங்களில் நீங்க எந்த அளவுக்கு ஈடுபாடு உள்ளீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஞானவான் ஆவீங்க. நீதிமொழிகள் என்ன சொல்றது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருடைய சபைக்கு வந்து நீங்க வீட்டுக்கு போய் இன்னைக்கு என்ன பேசினாரு. நான் தூத்துக்குடியில் ஒரு சபையில் ஒரு பையன், வாலிபன், நம்மளுக்கு தெரிஞ்ச குடும்பம். அந்த பையன் வீட்டுக்கு வந்தான். அவனை கேட்டேன், என்னடாப்பா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தியா? போயிட்டு வந்தேன். என்ன வசனம் சொன்னேன்? அங்கிள் நான் லேட்டாக போனேன் அங்கிள். சரி, கடைசியாக என்ன வசனம்டா சொன்னார்? அண்ணா அங்கிள் நான் சீக்கிரமாக வந்துட்டேன். அப்படி என்ன மண்ணாங்கட்டிக்கிடா சர்ச்சுக்கு போன? நீ எதுக்கு போன சர்ச்சுக்கு? போகும்போது லேட்டாக போவேன், வரும்போது நடுவில் எழுந்து வந்துடுவேன். ஏதோ போகணுன்னு சொல்லிட்டு யாரை ஏமாத்துற நீ? இயேசுவை ஏமாத்தலை, பாஸ்டரை ஏமாத்தலை, உங்கள் அம்மா அப்பா ஏமாத்தலை, உன்னை ஏமாத்திக்கிற நீ உன்னை ஏமாத்திக்கிற. உன் சரீரம் உருவழியும் பொழுது ஐயோ போதகர்களுடைய சொல்லை கேளாமல் போனேனே, முற்றிலும் அழிந்தேனே. நீதிமொழிகள் தான் இருக்கு, நான் சொல்ல. ஹல்லேலூயா. தேவ சபையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க வாஞ்சியா இருங்க, தாகமா இருங்க. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள்
அழிஞ்சு போவாங்க. அப்படியே இருக்கு. பாக்கியவான்கள் நீதியின் மேல் பசிதாகமாயிருங்க. உலகத்துல எந்த புஸ்தகத்துக்கும் இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த புத்தகத்துக்கு இருக்கு தெரியுமா? உலகத்துல எந்த புஸ்தகத்தை எழுதினவங்களும் அதனுடைய ஆசிரியர் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகத்தை எழுதின பரிசுத்த ஆவியானவர் நீ வாசிக்கும் போது உன் வலது பக்கத்தில் இருந்து உனக்கு கற்பித்து தருவார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். இதை எழுதினவர் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு போதிப்பார். இதுதான் ஒரு பெரிய பிளஸ்ஸிங். நான்லாம் எப்படி, நான் ஆரம்பத்திலலாம் பைபிள் படிக்கும்போது ஒரு ஜெபம் பண்ணும், ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாருங்க. நான் ஒரு முட்டாள், நான் ஒரு பேதை, எனக்கு கற்றுத்தாங்க. பைபிளை திறந்து அவர் பேசுவார். நான் சொல்லட்டுமா, ஜெபம் நீங்க பேச கர்த்தர் கேட்கிறார், பைபிள் வாசிப்பு கர்த்தர் பேச நீங்க கேட்குறீங்க. புரியுதா? shall I repeat? ஜெபம் நீங்க பேச கர்த்தர் கேட்கிறார், பைபிள் வாசிப்பு கர்த்தர் பேச நீங்க கேட்குறீங்க. ஹல்லேலூயா. நான் வசனத்தை விதைச்சிட்டு போயிடுறேன். திருச்சபையில் அது 30, 60, 100 கிரியை செய்யட்டும். ஹல்லேலூயா. கிரியை செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வதாக, திருச்சபையில் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு புறப்பட்டு போங்க. ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 21:5-6. Book of Acts chapter 21 verse 5 and 6 நான் படிக்கிறேன். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்போது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணோம். ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக்கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். இது ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி. அப்போஸ்தலன் பவுலை ஊழியம் முடித்த உடனே கப்பல் ஏற்றி அனுப்புகிறாங்க. குடும்பமாக வந்தாங்க. கடற்கரையில் மணலில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு புறப்பட்டு வீட்டுக்கு போனாங்க. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? திருச்சபை முடிந்த உடனே மணி அடித்தா சோறு, மயிறு முளைச்சா மொட்டை, அவன் ஆசீர்வாதம் சொன்ன தொண்டை காணும் துணியை காணும் ஓடியே போகிறீங்க. ஒருத்தரை கண்டு விசாரிங்க ஐயா. ஹேவ் ஃபெலோஷிப் வித் ஈச் அதர். நான் எத்தனையோ சிஎஸ்ஐ சர்ச்சிலலாம் பேசியிருக்கேன். அங்கே ஐயர்வாள் ஆசீர்வாதம் போட்ட உடனே அடுத்த 2 நிமிஷத்தில் சபை காலியாக இருக்கும். ஓடியே போயிடுவாங்க. இங்கே பாருங்க, பவுல் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்து அழுது ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்குறாங்க. சபை முடிஞ்ச உடனே அக்கா எப்படி இருக்கீங்க, ஐயா எப்படி இருக்காரு, உங்கள் பையன் என்ன பண்ணுறான், படிக்கிறானா, பிரதர் என்ன உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குது, வேலை எப்படி போகுது, ப்ரமோஷன் கிடச்சிச்சா, ஒருத்தரை சந்திச்சு ஹேவ் ஃபெலோஷிப். வெளிநாடுகள்லாம் நாங்கள் போகும்போதெல்லாம் இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்லாம், லுத்தரன், மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ்லாம் நான் பிரசங்கிச்சிருக்கேன். நாட் ஓன்லி த பெண்டகாஸ்டல். இங்கே தான் இப்படி நடக்குது பிரசங்கம், அங்கே வேற மாதிரி. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆஃப்டர் சர்வீஸ் பாஸ்டரும் பிரசங்கியாரும் மெயின் கேட்டில் போய் நின்றுக்குவாங்க. சபையார் ஒவ்வொருத்தராக லைனில் வருவாங்க. Praise the Lord, how are you, hello, how are you, praise the Lord, God bless you. சந்திச்சுட்டு அங்கே போனால் வடை, சமோசா, காஃபி, டீ, அல்வா எல்லாம் கிடைக்கும். சாப்பிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு போ. ஒருத்தரை நீங்கள் சந்திங்க. புதுசாக யாராவது வந்திருக்காங்களா, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, உங்களுடைய ஜெபக்குறிப்பு என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், பாஸ்டரை சந்திச்சிங்களா, அந்த ஏரியா பாஸ்டர்கிட்ட உங்களுடைய ஃபோன் நம்பரை, அட்ரஸை கொடுத்துட்டு போங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லை. தொண்டை காணும் துணியை காணும், நான் பாட்டுன்னு போயிட்டே. நான் உண்டு, என் வயிறு உண்டு, என் வீடு உண்டு. ஹேவ் ஃபெலோஷிப்.
ஃபெல்லோஷிப் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. மற்றவங்களை சந்திங்க. இதில் நம்ம பெந்தகோஸ்தேக்காரங்கெல்லாம் ஹைலி ட்ரெயின்டு. ஒருத்தரோட ஒருத்தர் கோவம் வந்துடும். பிரைஸ் அலார்டுன்னா முகத்தை திருப்பிக்கிறது. பிரைஸ் அலார்டுன்னு அவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க, சிஸ்டர் பிரைஸ் அலார்ட். என்னமோ கொம்பு முளைச்ச மாதிரி கூப்பிட்டு. ஏசாயால இருக்கு, தூதர்கள் கூப்பிட்டு சொன்னார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கூப்பிட்டு சொன்னாங்க, பிரதர் பிரைஸ் தி லார்ட், சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். நம்ம முகரைக்கு இல்ல, யூ பிரைஸ் தி லார்ட், ஐ பிரைஸ் தி லார்ட். அவ முன்ன மாதிரி இல்லை, என்னை பார்த்தா பார்க்காத மாதிரி போறா, ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்லாம போறா. என்னையா எங்கிறதையா வந்தது பெந்தகோஸ்தே சர்ச்சில் இப்படிப்பட்டதான ஆவிகள்? உடுப்பு வெள்ளை, செருப்பு வெள்ளை, வாட்ச் வெள்ளை, பேக் வெள்ளை, உள்ள மட்டும் கருப்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருச்சபை முடிஞ்ச உடனே நீங்கள் வீட்டுக்கு போய் விடை பெறுகிறதுக்கு முன்னாடி பாஸ்டர் ஆசீர்வாதம் போட்ட உடனே ஒருத்தரை பார்த்து பேசுங்க, அன்பா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட், அன்பை வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கடைசியாக 1 நாளாகமம் 16:43, வீட்டுக்கு போய் வீட்டாரை ஆசீர்வதித்தான். பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போனார்கள். தாவீதும் தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பினான். ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே, நான் எங்கள் வீட்டில் செய்கிறேன், உங்கள் வீட்டில் என்ன தெரியாது. வீட்டுக்கு வந்து கதவை திறந்து உள்ளே வந்த உடனே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அன்னைக்கு சொன்ன வசனத்தை சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகள் மேல் கைகளை வச்சு ஆசீர்வதி. பலிபீடத்தில் இருந்து இறங்குகிற ஆசாரியன் ஜனங்களை ஆசீர்வதி. போகும்போது பலி செலுத்திட்டு வாக்கு பலிபீடத்தில் தத்தம். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வாக்கு தத்தம். தத்தம் என்றால் பலியிடுதல். வாக்கு, இயேசு கிறிஸ்து தன்னை வாக்கு பலிபீடத்தில் தத்தம் பலியிடப்பட்டு பலி செலுத்தி இறங்குகிற ஆசாரியன் ஜனங்களை ஆசீர்வதித்தார். முதல் ஆராதனை முடிஞ்ச உடனே சிலர் வந்தாங்க, காலை பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு போனாங்க. சிலருக்கெல்லாம் பயங்கர அவசரம், சிக்கன் கடை மூடிடுவான், கோழி முட்டை வச்சிரும், ஓடிடுறோம். ஒரு ஆசாரியன் பலிபீடத்தில் இருந்து இறங்கி ஜனங்களை ஆசீர்வதி. நான்லாம் அப்படி தான் 33 வருஷம் ஊழியக்காரன். இப்போவும் பிரசங்கம் கேட்டேன்னா எங்கள் ஐயா கிட்ட போய் தலை கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் போவேன். கூட இருந்த உடன் ஊழியக்காரங்க கேட்டாங்க, என்ன ஐயா நீங்கள் ஊழியக்காரங்க, நீங்களாம் விசுவாசிகளோட கூட போய் லைனில் நிற்கிறீங்க. நான் சொன்னேன், சோவா, அதனால் என்னையா, பலிபீடத்தில் இருக்கும்போது அவனுக்குள்ள இருக்கிறதான அந்த அபிஷேகம் என் தலைமையில கொஞ்சம் இறங்கட்டுமே. அதெல்லாம் ருசி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நான் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் மாதிரி ரொம்ப சொரண உள்ளவன். அந்த அபிஷேகம் நம்ம மேல கொஞ்சம் இறங்கட்டும், அந்த பரிசுத்தவான் தலைமையில கையை வைக்கட்டுமே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டுமே. நான் நிற்பேன், தாமஸ் ராஜ் பாஸ்டருக்கு முன்னாடி நிற்பேன், சாம்சுந்தரன் முன்னாடி நிற்பேன். லைனில் நின்று விசுவாசிகளோடு அவர் ஒன்றும் இல்லை, ஜபக்குறிப்பே இல்லை, தேவ கிருபை தாங்கட்டும், பூரண கிருபை தாங்கட்டும், வெளியேற பெற்ற கிருபை தாங்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்னா பரலோகத்தையே கண்ட மாதிரி ஒரு திருப்தி எனக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அனுபவங்க. இட்ஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஹல்லேலூயா. கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் கண்களை மூடலாமா? வை நாட் டு பி ஆல் ஸ்டாண்ட் அப். நாம் எழுந்து நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லேவியராகமம் 9:22 ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை நீட்டினான். இயேசு என்ன சொன்னார்? ஒரு வீட்டுக்குள் போனால் அந்த வீட்டை ஆசீர்வதிங்கள், சமாதானம் கூறுங்க. நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போறீங்க,
எப்படி போறீங்க? எப்படி போறீங்க? சிசனமும் சலிப்பும் கோபமுமா தாபமுமா எரிச்சல் கசப்புமா போறீங்களா? பார்வோனை போல எதையுமே சிந்திக்காம மந்த புத்தியா போறீங்களா? எப்படி போறீங்க? பிசாசு பிடித்தவங்க, அசுத்த ஆவியில் அலக்கழிக்கப்படுறவங்க, கெட்ட சொப்பனம் கெட்ட சிந்தனையோடு வரவங்க அப்படியே போறீங்களா? இல்லை அதெல்லாம் இங்கே உதறிட்டு விடுதலையாக போறீங்களா? சர்ச்சு முடிந்து வீட்டுக்கு போன உடனே நீங்கள் கதவு திறக்கும் போது உள்ள ஒரு பிரசன்னம் இருக்கணும், ஒரு அற்புதம் நடந்திருக்கணும். வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொண்டு ஞானவான்களாக தேறின வேதபாரகன் எஸ்ரா வேத புஸ்தகத்தை திறந்த போது ஜனங்கள்லாம் எழுந்து நின்றார்கள். நீங்கள் எப்படி உங்கள் வேதத்தை கனப்படுத்துறீங்க? திருச்சபையில் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு ஒருவரை ஒருவர் வாழ்த்தி அன்பு கூர்ந்து ஃபெல்லோஷிப்போடு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா? இதோ பலிபீடத்தில் இருக்கிற ஊழியக்காரன் நான் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். நான் ஒரு பாட்டு பாடி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை கொட்டடிச்சு அனுப்புறதில்ல. இல்லை, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சபையில் ஒரு கேரக்டரு, வீட்டில் ஒரு கேரக்டர், டபுள் ரோல் பண்ணுறீங்களா? டபுள் ஆக்ஷன் பண்ணுறீங்களா? சபையில் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கணும். கர்த்தர் உங்களை கற்பித்து கொடுக்கிறதான அந்த சத்தியத்திலே நீங்கள் வீட்டில் போய் அபியாசிக்கணும். இங்கே எதையெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதையெல்லாம் வீட்டில் போய் நீங்கள் கை கொள்ளணும். அவர்கள் தங்கள் கூடாரங்களில் முணுமுணுத்தார்கள், கர்த்தருடைய சத்தம் கேட்கல. எங்கே கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் தெரியுமா? உன் வீடுகளில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வரும்போது கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். போயிட்டு வீட்டில் போய் அடி தடி சண்டை கசப்பு பகை விரோதம் ரத்தம் சிந்துதல், பாத்திரத்தை தூக்கி அடிக்கிறது, சாப்பாடு தட்டை தூக்கி அடிக்கிறது. நான் சொல்லட்டுமா, கர்த்தர் உன்னோடு பந்தி இருக்கிறார் என்ற ஒரு பயத்தோட டைனிங் டேபிளில் உக்காருங்க. நான் வாசல்ல இருந்து கதவை தட்டுறேன், சத்தம் கேட்டால் அவனோட போஜனம் பண்ணுவேன். உங்கள் டைனிங் டேபிளில் சாப்பாட்டு மேசையில் கர்த்தர் இருக்கிறார், அந்த பயம் இருக்கா? எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் உங்களையே செக் பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு நான் அனுப்புகிறேன். அவர்கள் போகும்போது நிறைவான பாத்திரமாய், சமாதானம் உள்ள பாத்திரமாய், மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமாய் ஆசீர்வாதத்தோட தேவ பிரசன்னத்தை ஆலயத்திலிருந்து கொண்டு போய் வீட்டில் சேர்க்கட்டும். கர்த்தர் சொன்னபடி இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிக்கப்பட்டவங்க வீட்டில் இருக்காங்க, ஆனா வீடு ரட்சிக்கப்படலையே, வீடு ரட்சிக்கப்படலையே. ஆண்டவரே, இதோ இந்த கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆலயத்தின் ஆராதனையில் பங்கு பெற்று வெளியே போகிற ஜனங்கள் வீடு போகும்போது அவர்கள் வீடு ரட்சிக்கப்படட்டும். அப்படியே நீர் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த பலிபீடத்திலிருந்து உம்முடைய ஆசாரியனாக இந்த ஜனங்களுக்கு நேராக என் வலது கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சமாதானம் இவர்களோடு இருப்பதாக. ஆமேன்.